ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லிவிங் ரூமில் வால் மோல்டிங்ஸ் இதில் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் வால் மோல்டிங்ஸோட டிசைன் நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வால் மோல்டிங் டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டபிள்யூபிசியில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் டபிள்யூபிசியில் பண்ணி அதுக்கு மேலே பெயிண்டிங்ன்றது கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நம்ம லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டிவி யூனிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபாவோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்ன்றது இருக்கும். இது இந்த வாலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாயர் யூனிட், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரோக்கரி யூனிட். இந்த ஃப்ளாட் வீடியோ தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வால் மோல்டிங்ஸ் டிசைன் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதுலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா வால். இந்த வால்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் டிவி. நான் ஃபுல்லாகவே காமிச்சிடுறேன். ஏன்னா இது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா இந்த மாதிரி கூட வாலில் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். எந்த மாதிரி மெட்டீரியலை இது பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுறேன். இதுலேயே லைட்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்டு போடாமல் தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் வால். இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கும். இதுவும் ஃபுல் வால் தான். இந்த இடத்துல ஃபுல் பிளைனாகவே இருக்குது அப்படின்றதுக்காக தான் ஃபோயர் யூனிட்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஃபோயர் யூனிட்டே கிடையாது, லிவிங் ரூம் தான். இது ஃபுல் வீடியோவில் கண்படக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஃபோயர் யூனிட்டே கிடையாது, லிவிங் ரூம். பட் என்னென்னா ஸ்பேஸ் இல்லை. இன்னொன்று என்னென்னா ஓப்பனாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நிறைய டிசைன் பண்ணணும். நீங்கள் ஃபோயர் யூனிட்டாக வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதே மாதிரி ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிசைனில் நிறைய பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா வால். இந்த வாலில் தான் பார்த்திங்கன்னா சோஃபா போட போகிறாங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் சுவிட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோட அதுலேயே டச் சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அந்த வீடியோ நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 8 மாடல் இருக்கிற பாக்ஸ் இடத்துல 12 மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுவிட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோட டச் டைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 மாடல்லையும் பார்த்திங்கன்னா 4 சுவிட்சஸ்ன்றதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டச் இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாத்தையும் லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிக்கல் நம்ம பண்ணலை. சிலதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல் நம்ம ஒர்க்குன்றது பண்ணலை. பட் ஏன்னா கிளைண்ட் இந்த மாதிரி ஸ்பீக்கர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். அவங்க லாஸ்ட்டாக சொன்னாங்க அப்படின்னா ஃபிட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி தொங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா நான் மேலே எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருப்பேன். பட் என்னென்னா இது 2 பேர் செஞ்சது. எலக்ட்ரிக்கல் ஃபால் சீலிங் ஒருத்தர் பண்ணும்போது திருப்பி நான் என்ட்ரு ஆகும்போது சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நோட் பண்ண முடியாது. அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒருத்தர் விட்டு போகிற ஒர்க்கை திருப்பி கண்டினியூ பண்ணும்போது நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டாஸ்க்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதில் ஒரு ஒர்க் இது. பட் என்னென்னா நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இந்த ஒயர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருப்போம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த மோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இது டபிள்யூபிசியில் பண்ணது. உட்டனில் இருக்கும். அதுக்கப்புறம் டபிள்யூபிசியில் இருக்கும். உட்டனில் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. ஏன் அப்படின்னா உட்டனில் நேச்சுரல் வுட் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இதோட ஃபினிஷிங் டபிள்யூபிசியில் பார்த்திங்கன்னா க்ளாஸி ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பார்க்கும்போதும் ஸ்மூத்தாக இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மோல்டிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி டிசைன் நினைக்காதீங்க. நிறைய டிசைன்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கிட்டே இருக்கும் டிசைன்ஸ். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடு வரும், சிங்கிள் சைடு வரும், அதுக்கப்புறம் 3 சைடு வரும், அதுக்கப்புறம் ஒரு சைடு கிராஸாக வரும். நிறைய டிசைனில் இருக்குது. பட் ஏன்னா வால் மோல்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது சென்டரில் ஃபுல் ஃப்ரேம் வர மாதிரி நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல லைட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த லைட்ஸ் டில்டபிள் தான், எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். பட் என்னென்னா இங்கே ஒரு ஃப்ரேம் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த இடத்துல ஃபுல் ஃப்ரேம் இது பெருசாக கூட ஃப்ரேம்ன்றது மாட்டிக்கலாம். இது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கும். அப்படின்னா
வாலில் வர மாதிரி தான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பிளாக் கலரில் இருக்கும், உள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர், அப்படின்னா கூல் ஒயிட் லைட்ன்றது வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்போம். அப்படின்னா வாலில் தான் அடிக்கும் தவிர உங்களுக்கு ஃபேஸ்க்கு அந்த மாதிரி வந்து அடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாகவே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வந்து அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரிலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து இந்த வீட்டில் இருக்க போகிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஃப்ளாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணாங்க அது நல்லாவே இல்லை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு கூடுவாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்றதுலாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் அசிங்கமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் முன்னாடியே வந்து டிசைன் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற கண்ட்ரோல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் மொத்த ஏரியாவுக்கே கம்ப்ளீட்டாக வந்து போகுது. இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். அப்படியே ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்பாட் லைட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஒரு 2 லைட்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஃபா வந்து போட போகிறோம். சோஃபா வந்து போட்டதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சோஃபா வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கிற கேப்பும் கீழே இருக்கிற கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஒரு லாங் வியூலேருந்து அதோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட வால் மோல்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் WPC வந்து போயிடுங்க. வுட்டு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து WPC வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதோட கார்னர்ஸ் அதுக்கப்புறம் இதோட எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வுட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது, திருப்பி பட்டி பார்த்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா நிறைய வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வுட்டில் வந்து போயிடுங்க. சிம்பிளாக முடிக்கணும், நல்லா இருக்கணும் ஃபினிஷிங் அப்படின்னா WPCயில் வந்து போயிடுங்க. இதோட ஃபிக்ஸிங் ப்ராசஸ்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக வந்து ஸ்க்ரூ அந்த மாதிரி வந்து இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆணி அந்த மாதிரி எதுவுமே வந்து அடிக்கலை. ஸ்க்ரூ வந்து ப்ராப்பராக வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். வராது, இது ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். இது எப்படியா இருந்தாலும் பண்ணிக்கலாம், பண்ணுறவரோட ஒர்க்மேன்ஷிப் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.